உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இமயம் டிவியின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான பொங்கல் திருநாள்ல நம்மளோட சிறப்பு நிகழ்ச்சி புதுநெல்லு புதுநாத்து. புதுநெல்லும் புதுநாத்தும் தமிழர்கள் வாழ்வோடு இரண்டரை கலந்த ஒரு விஷயங்க. பொங்கல் திருநாள் அப்படின்னாலே விவசாயிகள் புத்தாடை தரித்து முத்தரிசிட்டு அற்புதமா பொங்கல் கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகளோட வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம்தான், கிராமங்கள்ல தான் இந்தியாவோட வளர்ச்சியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேசப்பிதா காந்தியடிகள் அழகா சொல்லுவாரு. இந்தியாவுடைய முதுகெலும்பே கிராமங்கள் தான், கிராமங்களில் இருக்கும் விவசாயத்தின் வளர்ச்சியை பொறுத்து தான் நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ரொம்பவே முக்கியமான இந்த விவசாயம் இப்போ எப்படி இருக்கு? ஒரு காலகட்டத்திலுமே பார்த்துட்டு வந்தோம்னா தமிழர்கள் விவசாயத்தை நம்பியே அவங்களோட வாழ்க்கையை நகர்த்திட்டு வந்தாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல விளைநிலங்கள் எல்லாமே வீடுகளாகவும் கான்கிரீட் கட்டிடங்களாகவும் மாறிட்டு வர்ற இந்த காலத்திலையும் ஒரு சில விவசாயிகள் தொடர்ச்சியா விவசாயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய தலைமுறைகளும் தொடர்ந்து விவசாயத்தை பின்பற்றி வந்துட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட உயரிய தொழிலான விவசாயம் பற்றியும் அந்த விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாயிகளின் நிலைகளை பற்றியும் அவர்களுடைய வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடி என்ற பெருமை தமிழர்களுக்கு உண்டு. அப்பெயர் பெற்ற தமிழர்களின் சிறப்பு பண்டிகை திருநாள் தான் இந்த இனிய பொங்கல் திருநாள். இன்று உலக தமிழர்கள் அனைவருமே மிக சீரும் சிறப்புமாக பொங்கல் திருநாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். சீவி சிங்காரித்து புதிய ஆடைகளை உடுத்தி கொண்டு கையில் கரும்புடனும் மனம் நிறைய மகிழ்வுடனும் இந்த திருநாளை கொண்டாடி மகிழ்ந்த தமிழர்கள் இன்று கன்னத்தில் கை வைத்து கப்பல் கவிழ்ந்தது போன்ற சோகத்தில் இருக்க என்னதான் காரணம்? இந்த விவசாயிகள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம். மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்தவர்கள் தமிழ்நாட்டு விவசாயிகள். அப்பேற்பட்ட விவசாயிகள் இன்று தண்ணீர் இல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்து வரும் நீருக்கும் நெல்லுக்கும் கையேந்தும் அவல நிலை குறித்து இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று கேட்போமா? நமக்காக சேற்றில் கால் வைத்து நின்று கொண்டிருக்கும் இந்த விவசாயியிடம் கேட்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? நாத்தாங்கல் ஓட்டி அதுபோல் சேரை ஓட்டி பெரும் போட்டி 3ஆம் நாற்று விரை போட்டு விடுவோம் நாங்கள். மூணாவது நாள் விரை போட்டு விட்டுருக்கீங்க. 3ஆம் நாற்று விரை விடுவோம். இதுதான் நாத்தாங்களோட முதல் படியா? அது பிற்பாடு ஒரு 30லேருந்து 35 நாளுக்குள்ள நட்டுருவாங்க. இதை 35 நாட்கள் ஆகும் இது வளர்ந்து வர்றதுக்கு. அதுதான் நாத்தாங்கால். இதெல்லாம் பிடுங்கி இதெல்லாம் சேடை ஓட்டி வலு ஓட்டி அப்புறம் நாற்று வளை நட்டுருவாங்க. நாற்று வளர்ந்து வர்றதுக்கு 45 நாட்கள் ஆகுமா? அந்த 45 நாட்களுக்கு பிறகு அதை அதுல இருந்து பிடுங்கி கத்த கட்டி ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டு அழகா நடுவாங்களாம். அப்படி நட்டு வர்றதுதான் நெல்லு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த படிகள் எப்படி சார், அதை சொல்லுங்க. இங்க இருந்து கத்த கட்டி எடுக்கிறீங்க நாற்றை, அதுக்கப்புறம் ஆளுங்களை வச்சு நாற்று கொஞ்சம் நடுவோம். நாற்று பிச்சு முடி பிச்சு கத்த கட்டி அது நட்டு அப்புறம் மருந்து அடி உரம் போடுவோம். அடி உரம் மட்டும் 15 நாள் போட்டு திருப்பி ஒரு மருந்து மேலே போடுவோம். அப்புறம் களை வச்சு அப்புறம் மருந்து போடுவோம். விலைவாசி கம்மியாக இருந்து வந்தாங்க. இப்போ விலைவாசி இருக்கிறதுனால சமாளிக்க முடியல, வேலை கூலி கட்டுப்படி ஆகலை ஆளுங்களுக்கு. பயிர் வைக்க முடியல சார். குறைஞ்சது ஒரு 400 வரையும் கேட்குறாங்க. அண்டை வெட்டினா சாப்பாடு வேறு போடணும், இதில் வேறு பேட்டா கேட்பாங்க, அதெல்லாம் இருக்குது சார். அதனால் கூலி விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நிச்சயமாவே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க விவசாயிகள்ன்றது இவரோட வார்த்தையில இருந்தே தெரியுது. அந்த காலகட்டங்கள்ல விவசாயம் அப்படின்னா ஈடுபாட்டோட வந்த மக்களுக்கு மத்தியில இப்ப யாருமே ஈடுபாடு காட்டுறது கிடையாது. ஒரு நாள் கூலின்றது 400 ரூபாய், அது மட்டும் இல்லாம 3 வேளை சாப்பாடு போடணும். இவ்வளோ கஷ்டத்துக்கும் மத்தியில தான் நாங்க உணவை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது எங்களோட கடமையும் கூட, அதை சிறப்பா நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அதற்குரிய முழுமையான லாபம் எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. நாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு யாரோ விலையை நிர்ணயிக்கிறாங்க, அதுக்கு எங்களோட முழு உரிமைகளை கூட எங்களால கேட்டு பெற முடியல அப்படின்னு அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இமயம் டிவியின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். புதுநெல்லு புதுநாத்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு